நீங்கள் உங்களையே நீங்கள் உணரும்போது இந்த பிரபஞ்சத்தையும் உணரலாம், உங்களையும் உணரலாம். இதற்கான பாதை தான் நாம் தியானம் செய்ய வேண்டும் என்பது. அகக்கண் பார்வை கொண்டு நாம் தியானம் செய்ய வேண்டுமென்றால் அதற்கு இறைவனின் ஆற்றலும் அனுக்கிரகமும் தேவை. ஏனென்றால் அவனை பற்றி நாம் அறியும்போது இந்த பிரபஞ்சத்தின் ஆற்றலையும் இயக்கத்தையும் நாம் அறிய முற்படும்போது அவனிடம் நாம் பணிந்து அவனிடம் மன்றாடி நாம் தலைவணங்கி நாம் அவனிடம் வேண்டுதலை வைக்கும்போது அவனுடைய அனுகிரகத்தையும் ஆற்றலையும் நமக்கு காட்டி கொடுப்பார். அவருடைய ஆற்றலையும் சக்தியையும் நமக்கு வெளிப்படுத்துவார். அவற்றை நாம் உணர்வுபூர்வமாக உணர்ந்து கொள்ள முடியும் என்பதுதான் இந்த இடத்திலே உண்மையை நான் உங்களுக்கு உரைக்கிறேன். எந்த ஒரு அனுக்கிரகத்தையும் ஆசீர்வாதத்தையும் பெற வேண்டும் என்றால் ஒருவரிடமிருந்து நாம் பெற வேண்டும் என்றால் அவரிடம் நாம் பணிந்து தலைவணங்கிதான் ஒரு வேண்டுதலை வைக்கும்போது தான் நமக்கு தேவையானவற்றை அவர் தருவார். சாதாரண மனிதர்களுக்கே இவ்வாறு இருக்கும்போது நாம் அண்ட கோடிகளை இயக்கும் பிரபஞ்சமும் ஆகாயத்தின் இறைவனிடம் நாம் வேண்டுகிறோம் என்பது அவரை பற்றி நாம் அறிந்து கொள்ள வேண்டுமென்றால் அவரிடம் ஆசீர்வாதமும் அவருடைய அனுக்கிரகமும் நாம் வேண்டி பெற வேண்டுமென்றால் அவரிடம் நாம் பணிவோடு தலைவணங்கி நன்றி கூறி நாம் பிரபஞ்ச ஆற்றலையும் இறை சக்தியையும் உணர்வதற்கு எமக்கு வழிகாட்ட வேண்டும். இறைவா, உமது ஆற்றலும் வல்லமையும் உணர்ந்து நாம் உமது பாதையிலே செல்ல வேண்டும் என்று உணர்வுபூர்வமாக நீங்கள் பிரபஞ்ச சக்தியிடமும் ஆதி யோகியிடமும் இறைவனிடமும் நீங்கள் மனமாற சமர்ப்பித்து வேண்டுதலை வைக்கும்போது அவர் உங்களுக்கு வழிகாட்டுவார். அந்த வழிகாட்டுதலே தியானமாகும். அதுதான் நாம் இறைவனை வேண்டுவதற்குண்டான பாதையாகும். எனவே இத்தகைய ஆற்றலும் வல்லமையும் கொண்டுள்ள இறைவனை நாம் தினந்தோறும் வழிபட வேண்டும் என்பது இந்த நேரத்திலே நீங்கள் உணர்வுபூர்வமாக உணர்ந்து கொள்ளலாம். இத்தகைய எல்லையில்லாத பிரபஞ்சத்திற்கும் ஆதி யோகிக்கும் ஆற்றல் மிக்க இந்த இயற்கையின் சக்தியின் கீழ் நாம் எவ்வளவு ஒரு சிறு துரும்புதான் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். சிறு துரும்பாய் இருந்தாலும் நாம் இத்தகைய பிரபஞ்சத்தையே கட்டி ஆளக்கூடிய ஆற்றலும் வலிமையும் ஞானமும் அறிவும் நமக்கு கிடைக்கும் என்றால் அது அந்த இறைவனின் அருளாலும் ஆசீர்வாதத்தாலும் பிரபஞ்சத்தின் அருளாலும் ஆசீர்வாதத்தாலும் கிடைக்கும் என்பதை நீங்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும். எனவே அன்பர்களே, தினந்தோறும் இறைவனை நீங்கள் எல்லா செயல்களை தினந்தோறும் செய்வது போல் இறைவனை வழிபடுவதும் ஒரு கடமையாக செய்யாமல் உணர்வுபூர்வமாக கருணை உள்ளத்தோடு அன்புள்ளத்தோடு இறைவனை மனமாற உருகி நீங்கள் அவரை வேண்டுங்கள், நன்றி கூறுங்கள், நன்றி செலுத்துங்கள்.